அன்னையே வாரீரம்மா எங்கள் தாயே சரஸ்வதியே. ஒரு சுயல் மரம் நாட்ட வேண்டும். சுயல் மரம் அந்த 30 அடி படி கட்டி அதன் உச்சியிலே ஒரு சிம்மாதனம் அமைக்க வேண்டும். அந்த சிம்மாதனம் முன்னோட வேண்டும், அப்படி பின்னு சொல்ல வேண்டும். அப்படி அமைத்தால் அதன் மீது ஏறி 55 ராஜெல்லாம் வந்து அரியணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய போல் அதை போல அமர்ந்த பிறகு கல்யாணம் சொல்றேன் சுயமரம் நாட்டுகள். அப்புறமேலுக்கு ஆயிரம் ராணி விஸ்தாரம் இருக்க வேண்டும். உனக்கு இதெல்லாம் உனக்கு ஏமா சம்மதம் சம்மதம் இல்லை. ரெண்டு சம்மதம் என்று சொன்னா சொந்தத்துல மாப்பிள்ள. ஆமாமா எனக்கு மாப்பிள்ளை நம்ம என்ன கடகலத்தை கொடுத்தோம். மாப்பிள்ளை வச்சிருக்கோம். மாப்பிள்ளை நம்ம தங்கச்சி பிள்ளை அருமையான பிள்ளையா இருக்கு, அழகா நீட்டா இருக்கும். அது என்ன மாதிரி சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? இப்ப ட்ரிபிள் மிஷின் ஓட்டுறான். ஆமா, டபுள் மிஷின் ஓட்டுனா இப்ப ட்ரிபிள் மிஷின் ஓட்டுறான். ஆமா, அதனால பவனேஷ் பேரு என்ன சொல்றப்பா என்னை படைத்த ஜெகதீசன் ஆகிய பரமக்கடவுளை கோரி நான் தெய்வீக தர்ம
புஷ்பமாலை எடுத்து 32 படி கடந்து சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து எந்த படத்தை இத்தனை கோரி அரிதாகி தம் செய்தி அந்த மாலையை ஐயா மாலையை ராஜா வீட்டு கல்யாணம் என்றால் என்னை போலற்ற சரியற்ற மகாராஜா மட்டுமா வந்திருப்பாங்க? இல்லையாப்பா, ராஜா வீட்டு கல்யாணம் என்றால் போனா நிம்மதியா ஒரு வேலை சாப்பிடலாம். அப்படி என்று கூன் குருடு செவிடு வேடு சப்பாதி சொல்லக்கூடிய இனஜாதி புலியர் முதல் கொண்டு அனைவரும் தான் வருவார்கள். அம்மா, என்னை போல் ராஜாவுக்கு கல்யாணம் என்றால் இன்னார் வரணும், இன்னார் வரக்கூடாது, தமுக்கு போட முடியுமா, போட முடியுமா? தடை செய்ய முடியாது. அங்கே கோன் குருடி நொண்டி தேடி சப்பானி என்று சொல்லக்கூடிய ஈனவற்ற இப்படி புலியார்கள் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு மழை வீழ்ந்து விட்டார். என் செய்யறமா மகளே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க. என்னை போலத்த கையற்ற மகாராஜன் கழுத்திலே மாலை விழுந்தால் நான் சம்மதிப்பேன். ஒரு ஈனதாதி புலையே உடவர் கூன் கொண்டு சப்பானி கழுத்திலே மாலை விழுந்தால் என் செய்வேன் அம்மா மகளே என்று தந்தை கலங்குகிறார். அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு அசிங்கமாய் போகும். அப்படிப்பட்ட தந்தை கலங்க வேண்டுவதல்ல. நான் முன் ஜென்மாந்திரத்திலே என்ன பூர்வ புண்ணிய செய்து பிறந்தேனோ, என்ன பாவம் செய்து பிறந்தேனோ நான் அறியேன். அந்த கர்மவினை நான் அறியேன். இன்னபடி எழுதிவிட்ட இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டானா? முட்ட பஞ்சமே வந்தாலும் அவன் தலைமை நெஞ்சமே அஞ்சாது என்றார். அது போல நான் செய்த பாவம் புண்ணிய ஏதோ நான் அறியேன். அப்படி நான் எரியக்கூடிய மாலை யார்
பாதத்தில் விழுந்தாலும் அன்னவரையே இந்த நாயகனாக ஏற்றுக்கொள்வேன். கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. இதை போல் கல்யாணத்தை சீர்திருத்தமா செய்யும்படியாக தந்தை அப்படியே சொல்லிட்டு வர மாட்டேன். மகாராஜா மகாராஜா அதாவது அவன் மகளாகி அண்ணாவதனை அது ஒரே விரதமா இருக்கு. பூர்வ ஜென்மாந்தரத்திலே எனக்கு கரும விளைகளுக்கு ஏற்ப அது எனக்கு எப்பேற்பட்ட குற்றம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கிறேன் கலிபுரி மகளுக்கு தேர்வு பச்சை கடைக்கு தத்தித்தி நான் கல்லறை கள்ளச்சாரி என்றால் என் தொழிலாளர் திருட்டு தொழில். அப்ப ரெண்டு கை ரெண்டு கால் இருந்து திருடணும். ஒரு கை ஒரு கால் தான் இருக்கு. திருடிட்டு வாழ முடியுமா? திருட மாட்டானா? கம்மியா இருக்கு ஜாஸ்தி. சாமானியபுரம் வட்டாரத்திலே சத்ருஜன அரண்மனையிலே கள்ளமிட்டு கிளவாடினேன். அந்த கையங்காலி வெட்டி இந்த ஒரு காயும் ஒரு கை அதையும் வெட்டுனா கோயில் மாதிரி அப்ப ரெண்டு கை ரெண்டு காலம் இருந்தது. திருடுனா அப்படியா? இவர் உள்ளூர் உதவியில நல்ல கதை மாதிரி என்ன பண்ண தெரியுமா? அப்பவே திருட்டு சாமானிய சாமானியப்பட்ட ஆளக்கூடிய பின்னாலே வந்துருவாங்க. ரெண்டு கால்காரனும் நொடி கால்காரனும் ஒன்னா போட்டு. ஆமா நீ சாமானிய ராஜா விட்டு ராஜா விட்டு திருநவன் நீ போய் சொன்ன பாரு. ராஜா இதுல செலவு சட்டை போட்டிருப்பாங்க. அப்படியே என்ன பண்ண செலவு நோட்டா வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப 500 ரூபாய் தான் கத்துக்க மாட்டாங்க. அது இப்ப அவன் ஒன்னு அடிக்க மாட்டாங்க. இந்த நொண்டி பையில எவன்டா ஆக்கிட்டு வந்தோன்னு என்ன முதுல டின்ன கட்டி போடுவோம். என்ன கேட்டா சொல்லுவேன். என்ன நான் பணத்தை எடுத்து நெருங்கி மாறி முந்திட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லுவேன். என்ன வாமப்படி அப்ப ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தது. ஒரு கை ஒரு கால் தான் இருக்கு. திருடிட்டு என்னால வாழ முடியுமா? எங்க நீ நீல காட்டான் சும்மா நிக்கிற மண்டையில பேசக்கூடாது. இப்ப உனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? நீ வந்து வாய கை அடிக்க இருக்கணும். வாப்பதனம் கைப்பதனம் உனக்கு சத்தியம் பண்ணணும். எப்படின்னு கேட்டா வாப்பதனம் கைப்பதனம் போகணும். பேச இருக்கணும். அங்க சேமத்தான் பாக்கணும். ஆமா நாங்க மட்டும் பேசாம உட்காந்துருக்கோம். நீ மட்டும் கூட்டு கூட நினைச்சிட்டு வந்துரு. என்ன பண்றது? சத்தியமா அந்த ரைட்டுக்கு எப்படி அடி அப்படியா? அத பாரு. சரி வா பாப்போம். போமா
அதோ நிக்கிறாருப்பா சென்டர்ல வாமுனி சம்முனி வளர்ந்த சடாமுனி அண்டருக்கு ராயமுனி அடங்காத தேவமுனி மாதிரி இருக்கிறார். அந்த குமார கோயில் பெருமாள் கோயில் நம்ம பெங்களூரு மொட்டுக்காளி ஒரு பள்ளிகள் அவர் யாரு? அந்த அண்ணன் வரைக்கும் அப்பா மகாராஜா அவர்தான். எனக்கு ஒரு சந்தேகம் இல்லண்ணா, சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி என்றால் அந்த பெண்ணு எரியக்கூடிய மாலை, அந்த பெண்ணு எரியக்கூடிய மாலை இவர் 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 கழுத்தில் விழுந்து விட்டால் கல்யாணத்துக்கு தகராறு ஏற்படுமா? அப்படி மாலை விஜயறது நடக்கிறது அவரு அவர் கல்யாணத்துல சேகர் கொடுத்துட்டு தனியா ரூம்ல இருப்பாரு. தனியா அறையில் இருப்பா. சரி பரவாயில்ல. அங்க நிக்கிறாரு அவர் யாரு? நானே நிம்மதிக்கு வரப்பட்டேன். அவன் எப்பயோ வந்து கேட்டுட்டோம். பரவாயில்ல, அது எல்லாத்துக்கும் உள்ள இயல்பு தானே. அதுக்கு பக்கத்துல நிக்கிறாரு அவர் யாரு? சரி இருக்கட்டும். இவராரு? இவருக்கே குடிக்காது. குறிச்சி ஆமா, அந்த குறிச்சியிலே போய் இறங்கிதான் கிளம்புவான். பார்த்துட்டே இருக்கணும். அண்ணாட கட்டிய கம்பீரமாச்சு நிக்கிறாரு பாரு அவர் யாரு? இல்ல, அவர்தான் சாமானியப்பட்ட ஆளை அப்படியா? சரி இருக்கட்டும், நீங்க எல்லாம் இருக்கணும். வேப்பமரம் இருக்கு பாரு, அந்த வேப்பமரத்தை படுத்துரு. போன மாலை வெடிக்க பிடிச்ச உடனே இவர் அங்க போக அந்த ஓரகட்டா இருக்கும் பாரு, அந்த ஓரகட்டை உச்சி
நீ நினைத்த பிரகாரம் நீ சொன்ன பிரகாரம் சுயவரம் அருமையாக சுயவரம் நாட்டியிருக்கிறேன். தன்னுடைய இஷ்டம் போலே மந்திரி பக்கத்துல இருக்குமா புள்ளை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க பாய போடாதீங்க. நான் என்ன பாய மாட்டேன். பாய போட்டுக்கிறேன். 3ஆம் தேதிக்கு மேல நீங்க பாய போடாதீங்க. 3ஆம் தேதிக்கு மேல என் புள்ளைய நீங்க பாக்காதீங்க. நான் பாய நீங்க போடாதீங்க. சந்தோஷமாக மாலை இருந்து அப்படியே சீரும் சிறப்போடு வந்து சேரம்மா. ஆகட்டும் அப்பா. என்ன நம்பி விடுங்க. நான் பேசுறேன். Yeah,